ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி கவி சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிம்பிளான டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு தயிர், எலுமிச்சம்பழம், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மட்டுமே போட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட்டு நான் 10 தயிர் எடுத்துருக்கேன். இது ஃபுல்லாமே ஊற்றிடுவேன். இப்போ 10 தயிர் ஃபுல்லாமே ஊற்றியாச்சு. வந்து 1/2 லெமன் எடுத்துக்கலாம். ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு புதினாவும் மல்லியும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி நான் போட்டு வச்சுக்கலாம். வச்சு இது நல்லா ஊறட்டும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு வழக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இதை வந்து கழனி பறிஞ்சு ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து அரிசியை நல்லா 3 தடவை கழனி பறிஞ்சு ஊற வச்சிடலாம். இப்போ வந்து பிரியாணி செய்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக 3 வெங்காயம், 1 தக்காளி எடுத்துக்கணும். அப்புறமா 3 பச்சை மிளகாய், அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பில் போய் கழிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஸ்பைசஸ் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு மீடியம் சைஸ் அளவு பட்டை, பாதி அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை 1. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரியணும். இப்போ ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். மூணு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். அதோட 3 பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம். கீரி வச்சுருக்கேன் 3 பச்சை மிளகா. நல்லா வதக்கிடலாம். இது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம இப்போ வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு முட்டுப்பு போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சுக்கேன். வதக்கிட்டு இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன்.
கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க. குக்கர் மூடி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் நல்லா வதங்கிடும். வெங்காயம் எவ்வளோ தூரம் வரங்குதோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா மசிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ வந்து போட்டலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல இது நல்லா வதங்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனுமே அதான் சூப்பராக ஊறிடுச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது ஊறணும். இல்லைன்னா அதோட மசாலாலாம் நல்லா ஊறி செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா பார்க்கவே. ஓகே வாங்க நம்ம போட்டுடலாம். மசாலா முடிஞ்ச வரைக்கும் வதக்கி போட்டுருவோம். ஏன்னா மீதி வந்து இப்போ தான் ட்ரிஸ்டே. மீதி வந்து நிறையா இதாக இருக்கும். இதாவது நல்லா நம்ம கழுவி ஊற்றிடலாம். கழுவி வேணும் இதில் ஊற்றிடலாம். நல்லா கொஞ்சம் விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா நம்ம எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு சூப்பரான மிக்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மேலே நம்ம போட்ட டாப்பிங்ஸ் எல்லாம் மேலே நிற்கும். இப்போ வந்து இதை சும்மா மேலாப்பு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிடலாம். வந்து நல்லா ஜூஸியாக இப்போ வந்து வெந்திருக்கும். காவாசி வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். இது வந்து சீரக சம்பா அரிசி நம்ம வந்து ஊற வச்சுருந்தது இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பொடிசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வந்து அரிசியை போட்டுடலாம். கேட்பேன். இப்போ நான் அரிசி போட்டு கிண்டி விட்டாச்சு நல்லா. இப்போ வந்து 1.5 வழக்குனா 3 வழக்களவு தண்ணி எடுத்துக்கணும். 1 வழக்குனா 2 வழக்களவு தண்ணி. இப்போ நான் வந்து தண்ணி இதில் ஊற்றணுன்னே உப்பு போடணும். நானும் அப்போ உப்பு போடல. இந்த தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சிக்கிட்டேன்.
கொஞ்சம் தண்ணி அப்படியே ஊற்றிடலாம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ். இந்த இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து விசில் போட்டுடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கொதி வந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக முறை பொங்குற மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். முறை பொங்குற மாதிரி ஸ்டேஜ் வரவும் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டோம்னா ஒரே ஒரு கொதி வரவும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வரவும் இப்போ நம்ம வந்து விசில் போட்டுடலாம். விட்டு விட்டு அப்படியே எதுவுமே செய்யணும், அப்படியே மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து பிரியாணி விசில் போட்டாச்சு. அதில் வந்து 3 விசில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே ஒரு பேசலாமா? என் அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. அது வந்து சோழவந்தான் விவேகானந்தனில் காலேஜுக்கு மிக அருகில் ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது ஃப்ளாட்ஸ் தேவைப்படுங்கன்னா மறக்காமல் அந்த முன்னாடியே 2 வீடியோ போட்டிருப்பேன். பட் ஆனால் அவ்வளோ வியூஸ் போகலை. உங்களுக்கு அது இடம் வாங்குறது ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் அதிலே காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பேன். மறக்காமல் போய் ஃபோன் அடிங்க. ஓகே, அதில் 8925013484 இந்த நம்பருக்கு. மிக குறைந்த விலைகளில் சூப்பரான இடங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. வேணும்னா அந்த போஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணி வேண்ட ஃப்ளாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இப்போயே ஒரு விசில் வந்துடுச்சு. இந்த ஒரு விசில் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 3 விசில் வந்துருச்சு. ஏன்னா கடைசியாக வர நான் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் 3 விசில் வர மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இது நல்லா தம்மாகட்டும். இப்போ வந்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிடலாம். கருவேப்பிலை, மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணது போட்டுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கிரேப்ஸ் பொமக்ரானட் ஏதாவது இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கின்னு பார்த்து வாங்கிட்டு வரல, வாங்கிட்டாச்சு. ஓகே, தயிர் வெங்காயம் அப்படியே ஊறட்டும். பிரியாணி நல்லா விசில் போயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சூப்பராக இருக்குது பிரியாணி. சூப்பராக இருக்கு. நல்லா உதிரியாக செம்மையாக இருக்குது. ஸ்மெல் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டவும் இல்லை, நல்லா உதிரியாக செம்மையாக வந்திருக்கு. அடி கூட பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக செம்ம வந்திருக்கு. ஓகே, இந்த தான் சூப்பராக. இது வந்து சிக்கன் பிரியாணி, தயிர் வெங்காயம், எக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அவங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. எங்கள் வீட்டில் எல்லா பேருமே ஆல் அவுட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த பிரியாணி நீங்கள் எப்படி செஞ்சு பார்த்துட்டு மோட்டும் உங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் ரெசிபி வேணுமோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர்.